நாளைக்கு ஜனநாயகம் ஓடாதுன்னு நம்ம சொன்னாலும் படத்தை அந்த கருத்து என்றைக்குமே மொழின்றதுக்கான உணர்வு தமிழர்களுக்கு என்றைக்குமே உண்டு. அது அணு அணுவாக ரசிப்பாங்க விஜய். அதாவது நம்ம வந்து சொல்கிறோம், இது வந்து ஒரு பகவத் கேசரின்ற ஒரு தெலுங்கு படத்தோட ரீமேக்கு. இது வந்து அது இப்போ தெலுங்கு கேசரி, இது தமிழ் கேசரின்னு சொல்கிறாங்க. அதை வந்து நீங்கள் அப்படி பார்க்க வேண்டியதே இல்லை. எப்படி தெலுங்கு கேசரியில் பாலகிருஷ்ணாவை ரசித்தாங்களோ அதே மாதிரி தமிழ் கேசரியில் விஜயை அணு அணுவாக ரசிப்பாங்க. ஜனநாயகன் படத்தினுடைய இயக்குனர் வந்து ஒரு பாஜக பின்புலமுடையவர்னு சொல்கிறாங்க. அது வந்து அவர் அந்த கர்நாடகத்தில் இருக்கிறாரு. அவர் வந்து அவருக்கு சில தொடர்புகள் இருக்கலாம். அதாவது ரெண்டு பேருமே அரசியல் களத்தில் என்ன கருத்தை பேசிக்கிட்டு இருக்கிறாங்களோ அதை திரைக்களத்தில் வந்து பேச போகிறாங்க, காட்ட போகிறாங்க காட்சிகளாக. ரெண்டு பேரும் தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமாக இந்த படத்தை முன்வைக்கிறாங்க. ரெண்டு பேருமே முன்வைக்கிறாங்க. அதை தான் நம்ம முதல்ல இருந்து எடுத்துக்கணும். இது வெறும் வணிக போட்டியோ ஒரு சிவகார்த்திகேயன் விஜய்க்கு இடையிலான போட்டியோ கிடையாது. தேர்தல் போட்டி. இது தேர்தல் போட்டி. தேர்தலுக்கு முன்பான மொழிக்காக இவ்வளவு தூரம் பண்ண நீங்க ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நீங்க அதே அரைச்சமாவே திருப்பி அரைச்சா ஓடுமான்றத இப்ப கேள்வி. கரண்ட் ட்ரெண்ட்ல நீங்க என்ன அரசியல் பேசணுமோ அதை பேசுறதுனா ஏத்துப்பாங்க. அதை தாண்டி பழைய படத்தையே திருப்பி ஓட்டுனா ஏத்துப்பாங்களா? நாங்க பழசு அப்ப பண்ணது தானே. அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணிருக்கோம்? அதுதான் என்ன, அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னு தானே எனக்கு கேள்வி. இல்ல, அது இப்ப இருக்கிற ஜெனரேஷன் அதை ஏத்துப்பாங்களா இல்லையா? ஏத்துக்கிட்டுதாங்களோ ஏத்துக்கலையோ. ஆனா எங்களுடைய கடந்து வந்த பாதை, நாங்கள் இவ்வளோ பெரிய இடத்துல இருந்து ஒரு தீ வரவட்டும்னு தீ பிளம்புலேருந்து கிளம்பி வந்தவங்க நாங்கள் அப்படின்னு சொல்ல வேண்டியது சொல்லி நான் அப்படி எங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் நினைக்கிற மாதிரியான வரலாறு கிடையாது. எங்கள் வரலாறுன்றது எதுலேருந்து வந்திருக்கு பாருங்கள். அது காலத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் மாறி மாறி இன்றைக்கும் அந்த ஸ்டாண்டில் நிற்கிறோமா இல்லையா? அப்போ எரிஞ்சது உண்மை எரிஞ்சிட்டே இருக்குது. அது அணைஞ்சு போச்சு இல்லையா? அதுக்கு அதோ ஏதோ கங்க வச்சு ஊதியாவது அது அந்த உம்மி ஊதி நகை செஞ்சுக்கிட்டே இருக்கோம்ல கடைசி வரைக்கும். டைரக்டா எதுக்கு? அதாவது வந்து நாங்கள் ஒரு படமாக ஒரு கொண்டாட்டத்துக்கு உண்டான படமாகவும் கொடுக்கணும், அதே நேரம் அரசியலாகவும் அதில் பேசணும், அரசியல் எதிரிகளையும் எதிர்க்கணும். இவ்வளவையும் வந்து ஒரே படத்தில் வெளியே வெப்பட்டமாக சொல்ல முடியாதுல்ல. எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க, அரசியல் தான் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி தான் நம்ம விஜயும் புரிஞ்சுக்கணும். விஜய் புரிஞ்சுக்க இருவருக்கு என்ன நிலைமையோ அதே நிலைமை தான் ஜனநாயகனுக்கு இருக்குது. ஜனநாயகனுக்கு எனக்கு தெரிஞ்சு. நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் மூத்த செய்தியாளர் மற்றும் திரைப்பட இயக்குனர் பரமன் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். சமீபத்தில் அதிகமாக பேசக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஜனநாயகன் விசஸ் பராசக்தி. ரெண்டு படத்தினுடைய டீசரும் வெளியாயிடுச்சு. அதே சமயத்தில் சென்சார் போர்டுக்கும் போயிருக்கு. என்ன நிலைமை? இந்த படத்தை இரு துருவங்களாக எடுத்திருக்காங்க. அரசியல் பேசக்கூடிய படம், அரசியல் பேசக்கூடாத ஒரு படம். ஆனால் அந்த டயலாக்லாம் பார்த்தா அரசியல் ஒரு சில இடங்களில் ஜனநாயகங்களும் இருக்குது. பராசக்தியில் எப்படி இருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது நம்ம ஆல்ரெடி போன பேட்டியிலே நம்ம பேசின விஷயங்கள் தான். இந்த படங்கள் வந்து வெறும் திரைப்படம் அல்ல, இது ஒரு அரசியல்னு நம்ம வந்து முதல்ல போன பேட்டியிலே பேசினோம். அதுக்குண்டான இம்பேக்ட் தான் இப்போ நம்ம வெளியில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரெண்டு படத்தினுடைய ட்ரெய்லருமே வெளியாயிருச்சு. ரெண்டு படத்துக்குமே சென்சாரில் சிக்கல்கள் இருக்குது. ஜனநாயகனுக்கு யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டும் இன்னும் வந்து சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணப்படலைன்னு சொல்லி அந்த பிரச்சனை அதுக்கு போயிட்டுருக்கு. பராசக்திக்கு நிறைய கட்டு கொடுத்ததுனால அவங்க ரிவ்யூ கமிட்டிக்கு போயிருக்கிறதா ரெண்டு தரப்புமே வந்து சென்சாரில் சிக்கலில் இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனால் இது ரெண்டுமே தீர்ந்துடும். இது வந்து சரியான நேரத்தில் இரண்டுமே திரைப்படமாக திரைக்கு வந்துடும். அதில் விசாரித்த வரைக்கும் அதுதான், அந்த இதில் எந்த விதமான சிக்கலுமே இருக்காது. ட்ரெய்லரில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்றதை பார்த்தோம்னா, எப்படி நம்ம பேசும்போது பழைய பராசக்தி நேரடி அரசியலை பேசிச்சோ அதே மாதிரி இந்த பராசக்தியும் நேரடி அரசியலை பேசிடுச்சு. என்ன அரசியல்ன்றது தான் இப்போ கேள்வி. மாநில அரசியலா, தேசிய அரசியலா, மொழி அரசியலா? இல்லை, மொழி அரசியல் தான். அதாவது என்னென்னா தேசிய அரசியல். அதாவது அதைத்தானே பேச முடியும் அவங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் அன்னைக்கு மொழிப்போர் பிரச்சனையை தொடர்பாக வரக்கூடிய படம் பராசக்தின்னு நம்ம சொன்னதை மீண்டும் இந்த ட்ரெய்லர் வந்து உறுதிப்படுத்தியிருக்கு. அதில் வந்து 2-3 கருத்துக்கள் வந்து ரொம்ப நேரடியாகவே இருக்குது. அதாவது இந்தியான்னா டெல்லி தானா அப்படின்னு கேட்குற ஒரு கேள்வியாக இருக்கட்டும், அண்ணா பெரியார்கிட்ட வந்து படித்த நீ ஹிந்தி படிக்கலாமா அப்படின்னு சிவகார்த்திகரை பார்த்து கேட்குறதா இருக்கட்டும், அப்புறம் 2-3 பாடல்கள், அதாவது வந்து ஹிந்தி எதிர்ப்புக்கு எதிரான விஷயங்கள், தீ பரவட்டம் அப்படின்னு வந்து நேரடி அரசியல் வந்து பராசக்தி பேசிடுச்சு. ஜனநாயகனுக்குள்ள அந்த பிம்பத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஜயை தாக்கக்கூடிய நடக்கக்கூடிய அரசியலில் ஜனநாயகன் பேசுது.
அவன் வந்து மக்களுக்கு ஏதோ நல்லது பண்ண வர்றான், அவனை வந்து முடிச்சு விட்ருங்க, அவன் வரக்கூடாது அப்படின்ற டைலாக்குக்கு ஒரு கவுண்டராக திரும்பி போகிறதா அப்படின்னு விஜய் அப்படின்னு ஒரு சவுண்டோட அதுக்கெல்லாம் இனிமேல் வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி ஒரு டைலாக்கும் இன்டெரக்டாக சொல்கிற மாதிரியும், அதே மாதிரி அதோட எண்டில் வந்து அரசியல்வாதிகளாம் மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ண சொன்னால் நீ கொலை பண்ணிட்டு திரியிறீங்களாடா, ஊழல் பண்ணிட்டு திரியிறீங்களான்னு சாட்டை எடுத்து சொல்லுற மாதிரி ஒரு 2 காட்சிகளும் அதில் அரசியல் வசனங்களும் வந்துருச்சு. இப்போ இது ரெண்டுமே வந்து அது அரசியலை பேசி நம்ம முன்னாடி கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இது ரெண்டுக்குமே வரவேற்பு எப்படி இருக்குன்றது தான் இப்போ நம்ம இந்த ட்ரெய்லர் பார்த்ததின் அடிப்படையில் இருக்கக்கூடிய விஷயம். ஜனநாயகனுக்கு அதை கொண்டாடுகின்ற, அதை வந்து தூக்கி வைத்து இன்ற இளைஞர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டாட தயாராகிட்டாங்க. அதே நேரம் பராசக்தியையும் அதை பேசக்கூடிய அரசியல் தேவையின் அடிப்படையில் அதையும் விரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்குது. இப்போ இது ரெண்டுமே நம்ம முன்னாடி வந்து நின்றுச்சு. ஒரு பக்கம் இந்த விஜயுடைய ரசிகர்கள் இந்த பட்டாளம் போய் படம் பார்க்க, ஒரு பக்கம் திமுகவினுடைய ரசிகர்கள் அவர்களுடைய தொண்டர்கள் வந்து இந்த படம் பார்ப்பாங்க. இப்போ இது ஒரு மிகப்பெரிய போட்டியாக அமையும். ஆமாம், 2 போட்டி தான். அதில் வந்து எந்த விதமான இதுவுமே இல்லை. அதாவது 2 பேருமே அரசியல் களத்தில் என்ன கருத்தை பேசிக்கிட்டு இருக்கிறாங்களோ அதை திரைக்களத்தில் வந்து பேச போகிறாங்க, காட்ட போகிறாங்க காட்சிகளாக. 2 பேரும் தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமாக இந்த படத்தை முன்வைக்கிறாங்க. 2 பேருமே முன்வைக்கிறாங்க. அதை தான் நம்ம முதல்ல இருந்து எடுத்துக்கணும். இது வெறும் வணிக போட்டியோ ஒரு சிவகார்த்திகேயன் விஜய்க்கு இடையிலான போட்டியோ கிடையாது. தேர்தல் போட்டி. இது தேர்தல் போட்டி. தேர்தலுக்கு முன்பான திரைக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு சுவத்துக்குள்ளே வச்சு நடத்தக்கூடிய போட்டி. ஒரு படம் பாடம் எடுக்க போகுது, இன்னொரு படம் வந்து படம் காட்ட போகுது. நான் வந்து எப்படி இருக்க போகிறேன், அதாவது வந்து அணுவாக ரசிப்பாங்க விஜயை. அதாவது நம்ம வந்து சொல்கிறோம், இது வந்து ஒரு பகவத் கேசரின்ற ஒரு தெலுங்கு படத்தோட ரீமேக்கு. இது வந்து அது இப்போ தெலுங்கு கேசரி, இது தமிழ் கேசரின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து நீங்கள் அப்படி பார்க்க வேண்டியதே இல்லை. எப்படி தெலுங்கு கேசரியில் பாலகிருஷ்ணாவை ரசித்தாங்களோ அதே மாதிரி தமிழ் கேசரியில் விஜயை அணுவாக ரசிப்பாங்க. அதுதான் ரசிகர்கள். அவர் வந்து நடப்பார், அவர் ஆடுவார், பாடுவார், கொஞ்சுவார், சண்டை போடுவார், ஆக்ரோஷமாக பேசுவார். இந்த எமோஷன்ஸ் தான் நிறுத்துவார், இல்லை ஃப்ளைட்டை நிறுத்துவார், என்னென்னமோ கடப்பாறையை நக்கிறாரு. இப்போ கடைசியாக அந்த ரத்தத்தை வந்து இப்படி இது பண்ணுற, அது எல்லாமே அவங்க ரசிகர்களுக்கு ஒரு கொண்டாட்டத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா ஜனநாயகனில் இருக்கத்தான் போகுது. அதை கொண்டாடி தீர்க்கத்தான் போகிறாங்க அவங்க. அதே நேரம் பராசக்தி இந்த மொழி அரசியலை பேசும்போது, இந்த மொழி அரசியலை கடந்த காலங்களில் பேசினதுக்கும் இன்றைக்கி மொழின்ற ஒரு தேவை வந்து எந்த அளவில் போய் இருக்குது. இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன் வந்து ஒரு தமிழை எழுதுவதற்கே சிரமப்படுற, ஒரு எழுத்துக்கூட்டி படிக்கிறதுக்கு சிரமப்படுற ஒரு சமூகத்தில் மொழிக்காக நாங்கள் உயிரை விட்டோம், மொழிக்காக இவ்வளோ பெரிய போராட்டங்களை நடத்தியிருக்கோம், மொழி எங்கள் உணர்வோடு சேர்ந்தது, மொழிக்காக நாங்கள் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினோம், அதுக்காக நாங்கள் எவ்வளோ தூரம் பண்ணோன்றதெல்லாம் வச்சு ஒரு படம் வெளியே வரப்போகுது. ஓகே, இப்போது ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. அப்போ தான் எங்களை ஏமாத்துனீங்க, இப்போ நாங்கள் ஏமாற மாட்டோம், எங்களுக்கு தேவையான மொழிகளை நான் படிக்கணுன்ற விருப்பத்தில் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்க. பழைய படத்தை ஓட்டினா இங்கே ஓடுமா அப்படின்றது தான் கேள்வி. இல்லை, என்னென்னா இன்னைக்கு அதுவுமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தானே வைங்களேன். இந்த ஜென்ரேஷன் பார்த்துக்கிட்டுமே மொழிக்காக எவ்வளோ தூரம் பண்ண நீங்கள் அது ரொம்ப வருஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நீங்கள் அதே அரைச்சமாவே திருப்பி அரைச்சா ஓடுமான்றது இப்போ கேள்வி. கரண்ட் ட்ரெண்டில் நீங்கள் என்ன அரசியல் பேசணுமோ அதை பேசுறதுனா ஏற்றுப்பாங்க. அதை தாண்டி பழைய படத்தையே திருப்பி ஓட்டுனா ஏற்றுப்பாங்களா? நாங்கள் பழசு அப்போ பண்ணது தானே, அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், அப்பதான் என்ன அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னு தானே எனக்கு கேள்வி. இல்லை, அது இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அதை ஏற்றுப்பாங்களா இல்லையா? ஏற்றுக்கிடுதாங்களோ ஏற்றுக்கலையோ, ஆனால் ஒரு வரலாறை சொல்ல வேண்டிய தேவை கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் அன்னைக்கு இவ்வளோ நேர்மையாக நின்று நீங்கள் இன்றைக்கே நிற்கலைன்ற கொஸ்டினும் இன்றைக்கி வரத்தான் போகுது இல்லையா? இல்லை, எங்களுடைய கடந்து வந்த பாதை, நாங்கள் இவ்வளோ பெரிய இடத்துல இருந்து ஒரு தீ வரவட்டும்னு தீ பிளம்புலேருந்து கிளம்பி வந்தவங்க நாங்கள் அப்படின்னு சொல்ல வேண்டியது சொல்லி நான் அப்படி எங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் நினைக்கிற மாதிரியான வரலாறு கிடையாது. எங்கள் வரலாறுன்றது எதுலேருந்து வந்திருக்கு பாருங்கள். அது காலத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் மாறி மாறி இன்றைக்கும் அந்த ஸ்டாண்டில் நிற்கிறோமா இல்லையா? அப்போ எரிஞ்சது உண்மை எரிஞ்சிட்டே இருக்கு, அது அணைஞ்சு போச்சு இல்லையா? அதுக்கு அதோ ஏதோ கங்க வச்சு ஊதியாவது அது அந்த உம்மி ஊதி நகை செஞ்சுக்கிட்டே இருக்கோம்ல கடைசி வரைக்கும். ஓகே, எவ்வளோ காலத்துக்கு இதை நம்புவாங்க மக்கள் நம்புகிறாங்க நம்பலன்றது நமக்கு இன்றைக்கி தெரிஞ்சு போகும் என்னன்றது. இப்போ இது தேவையா தேவையில்லையா, இது அதுதான் பலப்பரிச்சை. நம்ம வந்து சொல்லிட்டோம், இது திரையில் நடக்கக்கூடிய ஒரு பலப்பரிச்சை. இந்த பலப்பரிச்சையில் எது ஜெயிக்க போகுது எது தோக்க போகுதுன்றது மக்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ பராசக்தியை விரும்பி பார்த்தாங்கன்னா அந்த மொழின்ற அந்த கனல் இன்னும் அணையலைன்றது நமக்கு உறுதியாகும் இல்லையா? அணைஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும்? அது அணைதான் இல்லையான்றதை நம்ம மக்கள் மேடையில் மக்கள் தானே முடிவு பண்ணணும். இப்போ நம்ம பேசி நாளைக்கு ஜனநாயகம் ஓடாதுன்னு நம்ம சொன்னாலும்
படத்தை அந்த கருத்து என்றைக்குமே மொழின்றதுக்கான உணர்வு தமிழர்களுக்கு என்றைக்குமே உண்டு. அது நீங்கள் எவ்வளோ தூரம் எத்தனை வருடம் நீங்கள் அதை வைத்து யார் ஏமாற்றினாலும் மொழின்னு யாராவது ஒருத்தர் பேசிட்டா அவர் பின்னாடி போகிறதும் அவரை ஆதரிக்கிறதுன்ற எண்ணம் காலங்கள் மாறினாலும் அது மரபு ரீதியாக நமக்கு வரக்கூடியது. அது வந்து தான் தீரும். அது இன்றைக்கு இவங்க சரியாக பேசியிருக்காங்களா பேசலையா, இது இன்னைக்கு இருக்கிற அந்த ஸ்டாண்டில் நிற்கிறாங்களா இல்லையான்றதெல்லாம் கேள்விக்குண்டான விஷயங்களாக இருந்தாலும் பழைய ஒரு இடத்துல நாங்கள் அதில் ரொம்ப நேராக நின்றுருக்கோம், அதுக்கு உறுதியாக நின்றுருக்கோம். ரொம்ப சுத்தமாக தூய்மையான ஒரு இளைஞர்களுடைய போராட்டம். அதாவது மொழி போராட்டம்ன்றது திமுகவுக்கு சொந்தமானது கிடையாது. எப்படி ஜல்லிக்கட்டு போராட்டம் எந்த கட்சிக்கும் லேபிள் ஒட்டிக்க முடியாதோ அதே மாதிரி மொழி போராட்டத்தையும் யாரும் லேபிள் ஒட்டிக்க முடியாது. அதில் பங்கு பெற்றாங்கன்னு வேணால் சொல்லிக்கலாமே ஒழிய அதை பங்கு பெற்றுட்டு அதுக்கப்புறம் அதை தனதாக்கி கொண்டார்கள் இல்லையா? அப்போது அது ஒரு தூய போராட்டம் தானே, அது ஒரு மக்கள் எழுச்சி போராட்டம் தானே. அந்த போராட்டத்தின் வடிவத்தை எடுத்துக்கிறாங்க. ஓகே, அதை பிரித்து பார்க்குற தன்மை இன்றைக்கி வந்துடும். நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் இதை வச்சு நீங்கள் ஏமாத்துறீங்களா அப்படின்ற கேள்வி வரும் இல்லையா? கேள்வி வர்ற இடத்துல அதை பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மையாக கூட இன்றைக்கி அந்த படம் அமையட்டுமே. சென்சார் பற்றி பேசியே ஆகணும். பல கட்டு வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஜனநாயகன் ஒரு 60 கட்டு வச்சதா சொல்லி ஒரு தகவல்லாம் வெளியாகிட்டுருக்கு. இதை விட கூடுதலாக பராசக்தி படத்திற்கு சென்சார் போர்டு பல நிபந்தனைகள் விதிச்சிருக்கின்றீங்க. இப்போ இந்த படம் வெளிவருமான்றது எப்படியும் வர வச்சுருவாங்கன்னு வச்சிங்களேன் ஒரு பக்கம். கருத்துக்களை முழுசாக சொல்ல முடியுமா அப்படின்றது தான் நான் கேள்வி. இப்போ போட்டி யாருக்கு அப்படின்னா அரசுக்கா இல்லை விஜய்க்கா, பராசக்தியா இல்லை ஜனநாயகனா, இந்த ரெண்டு விஷயம் இருக்குது. இப்போ இந்த தமிழக அரசும் இதில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா? ஏன்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இதுதான். அதாவது என்னென்னா ஒரு ஸ்டேட்டில் நீங்கள் எந்த அளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்கன்றது. இப்போ மலையாள படங்கள் எடுத்துக்கோங்க. மலையாள படங்கள் எல்லாத்தையுமே நேரடியாக பேசுது. அரசியல் படம் எடுத்தாலும் அங்கே இருக்கிற அரசியல் கட்சிகளுடைய பேர்களையும் அந்த தலைவர்களுடைய பேர்களையும் ரொம்ப ஓப்பனாக பேசி அவங்க அதை ஒரு நார்மலைஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அது எல்லா மதத்தை கேள்வி கேட்குது, எல்லாத்தையுமே கேள்வி கேட்டு என்னென்னா நம்மளை விட ரொம்ப போல்ட்டாக மலையாள சினிமா அந்த இடத்துல அந்த சென்சார் போர்டுன்ற இடத்துல பழக்கிட்டாங்க மக்களை. நம்ம கடந்த 20-30 வருடமாக என்ன ஆயிடுச்சுன்னா அரசியலை ரொம்ப வெளிப்படையாக பேசி வந்த திராவிட கட்சிகளே சென்சாரில் சில இன்ஃப்ளூயன்ஸின் மூலமாக நம்ம நேரடியாக அரசியலை பேசுகிற விஷயங்களை இன்றைக்கு இருக்கிற சினிமாக்களில் குறைச்சிட்டோம். அப்போ நமக்கு இப்போ நீங்கள் முழுக்க சென்சார் போர்டினுடைய கண்ட்ரோலில் என்ன ஆகுதுன்னா நீங்கள் மத்திய அரசை விமர்சித்தாலும் சரி எந்த அரசியல் கருத்தை விமர்சித்தாலும் அதை கட் பண்ணி தூக்கக்கூடிய நிலைமை இன்றைக்கி சென்சார் போர்டில் இருக்குது. அதுதான் இந்த ரெண்டு படத்திற்கும் கட் பண்ணி தூக்க வேண்டிய காட்சிகள் நிறைய இருக்கு. அப்போ இதில் அவங்களோட சொல்ல வந்த கருத்தை நேரடியாக சொல்ல முடியாமல் ஒரு சூழ்நிலை இருக்கத்தான் செய்யும். அது சென்சார் போர்டில் அது கலைஞர்கள் அது இயக்குனர் சங்கமும் சரி தயாரிப்பாளர் சங்கம் எல்லாமே சேர்ந்து பேசி எடுக்க வேண்டிய முடிவுகள். ஒவ்வொரு படத்துலையும் ஏன்னா கடந்த வன்முறை காட்சிகள் அதிகமான விஷயங்களை சென்சார் போர்டு அனுமதிக்கிற அளவுக்கு அரசியல் கருத்துக்களையும் அரசியல் காட்சிகளையும் வைக்கிறத அனுமதிக்கிறது இல்லை. அப்போ இதெல்லாம் நீங்கள் பேச வேண்டிய தேவை இந்த மாதிரி காலகட்டங்களில். இப்போ பராசக்திக்கு என்ன பிரச்சனை இருக்குது, ஏன் எந்த காரணத்திற்காக எந்த வசனத்துக்காக உங்கள் சென்சாரில் உங்களை கட் பண்ணாங்கன்றதை அது வெளியே சொல்லணும். எப்படி படம் நேரடி அரசியலை பேசுதோ அதே மாதிரி எனக்கு இந்த பிரச்சனைகளில் இதெல்லாம் இந்த வார்த்தைகளெல்லாம் எங்களை தூக்குனாங்க. இப்போ ரிவ்யூ கமிட்டி வரைக்கும் போகிறீங்க. ரிவ்யூ கமிட்டிக்கு போகும்போது என்னென்னா இந்த காட்சியில் இந்த வசனம் நான் எதுக்காக படத்தை அக்கு வேறு ஆணி வேறாக நீங்கள் ரிவ்யூ கமிட்டியில் ஒரு கோர்ட்டு மாதிரி தான் அது. நீங்கள் சொல்லி ஆகணும் இந்த சூழ்நிலையில் இந்த காரணத்துக்காக நான் இந்த வசனத்தை வச்சேன், இந்த சூழ்நிலையில் இந்த கேரக்டர் இப்படி பேச போகுது, இந்த சூழ்நிலையில் இந்த காட்சி அமைப்பில் இந்த ஒரு சீன் அடுத்த கட்டத்தை ரெவலேட் பண்ணி போகிறதுக்கு இந்த டயலாக் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் ரிவ்யூ கமிட்டியில் வச்சாகணும். அப்போ இந்த ரிவ்யூ கமிட்டியோட ரிப்போர்ட்டை கண்டிப்பாக வெளியிடணும். வெளியிட்டால் தான் நாளை பின்ன ஒரு படங்களுக்கு சென்சார்ன்றது. ஏன்னா கலை ரொம்ப ரொம்ப மக்களுக்கானது, அது அதோட அரசியலை பேசிதாகணும். ரெண்டுமே இந்த சென்சார் போர்டில் சந்தித்த பிரச்சனைகளை 2 படங்களுமே வெளியிடணும். ஓப்பனாக அதோட இயக்குநர்களாவது ஓப்பனாக பேசி ஆகணும். ஜனநாயகனை விட பராசக்திக்கு எதிர்ப்பு அதிகமாக இருக்குல்ல. இப்போ மத்திய அரசை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க. இப்போ சிக்கல் பராசக்திக்கா இல்லை ஜனநாயகனுக்கா? இல்லை, பராசக்திக்கு தான் நான் சிக்கல் அதிகமாக இருக்குன்றதை நினைக்கிறேன். ஏன்னா ஜனநாயகன் படத்தினுடைய இயக்குனர் ஒரு பாஜக பின்புலமுடையவர்னு சொல்கிறாங்க. அது அவர் அந்த கர்நாடகத்தில் இருக்கிறாரு. அவர் அவருக்கு சில தொடர்புகள் இருக்கலாம். இன்னொன்று அப்படி இருந்தாலுமே ஜனநாயகன் ஒன்று பெரிய நேரடி அரசியலை பேசியிருக்க போகிறதில்ல.
வந்து மத்திய அரசையோ இல்லை வந்து டெல்லினா வந்து இந்தியானா டெல்லி தானான்றதையோ இல்லை மோடியோ இல்லை கடந்த கால தலைவர்களையோ எதையுமே ஜனநாயகம் பேசியிருக்க போகிறதில்ல. அப்படி நேரடியாக பேசியிருக்கிறதா இருந்தால் பராசக்தி தான் பேசியிருக்கு. அப்போ பராசக்திக்கு தான் இந்த சென்சார் போர்டில் அதிகமான, எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே படத்தை குதிரப்பட்டிருக்கிறதா தான் சொல்கிறாங்க. அதிகமான காட்சிகள் நீக்கப்பட்டிருக்கு. நீக்கப்பட்டதுனால தான் அவங்க ரிவ்யூ கமிட்டிக்கே போயிருக்காங்க. இப்போ ரொம்ப சிம்பிள், ஒரு சின்ன காட்சியில் ஒருத்தர் வந்து எதுக்காக போராடுறாருன்றத விஷயத்த ஒருத்தர்கிட்ட சொல்லிவிட்டு அடுத்த காட்சியில் போய் போராட போகும்போது, போராட்ட காட்சியை நீங்கள் வச்சுட்டு முன்னாடி இருக்க சீனில் நான் எதுக்காக போராடுறேன்னு சொல்கிற விளக்கத்தை கட் பண்ணிட்டீங்கன்னா எப்படி இருக்கும் அந்த சீனு இல்லையா? அப்போது ஒரு திரைங்கிறது ரொம்ப சின்ன மொழி. திரை மொழின்றது உங்களுக்கு ஒரு காட்சியும் ஒரு சீனுமே வந்து ரொம்ப முக்கியமானது. ஒரு சீனுக்கும் அடுத்த சீனுக்கும் ஒரு கோர்வை உண்டு. இந்த முந்தின சீனில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ரெண்டாவது சீன் வந்து கனெக்ட் ஆகாது. அது வந்து கடைசி ஒரு சின்ன எக்ஸ்ப்ரெஷன் கூட, ஒருத்தரோட நானும் நீங்களும் பேசும்போது ஒருத்தர் இப்படி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குறாருன்னா அந்த க்ளோஸ்அப் கூட வந்து ஒரு காரணம் இருக்குன்றதை இன்றைக்கி இருக்கிற ஆடியன்ஸ் புரிஞ்சுக்கிறான். அந்த க்ளோஸ்அப்பை நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகக்கூடிய விஷயமே வராதில்ல கடைசி வரைக்கும். அப்போது இன்றைக்கி அதிகமாக குதிரப்பட்டிருக்கிறது பராசக்தின்னு சொல்லப்படுது. அது ரிவ்யூ கமிட்டியில் எப்படி வருது, அது எப்படி திரும்ப சேர்க்குறாங்க வைக்கிறாங்கன்றது நமக்கு படம் பார்த்தா தெரியும். ஓகே, 2 ட்ரெய்லரும் பார்த்துருப்பீங்க. பராசக்தி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் மறுபடியும் எடுக்கிறாங்கன்னு வச்சுங்க. இப்போ ஜனநாயகன்லேயும் தேச அரசியலை பற்றி சில விஷயங்கள்லாம் இருந்த மாதிரி எனக்கு தோணுது. அவர் வந்து இந்த மிலிட்ரி சம்மந்தமான விஷயங்கள்லாம் அந்த காட்சி அமைக்கப்பட்டதா மாதிரி பார்த்துருக்கோம். இதுவும் தேசிய அரசியல் பற்றி பேசியிருக்கா? இல்லை, அது என்னென்னா இது பராசக்தியில் நம்மளால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது. அது மொழி போராட்டம். அதனால் வந்து அதுக்கு பின்னாடி யார் இருக்க போகிறா, அதோட எதிரி யாருன்றது பட்டவர்த்தமாக நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதுதான் எதிரி, இவங்க தான் அமைப்பு, டெல்லியிலேருந்து ஒரு அமைப்பு வந்தது இங்கே இருக்கிற போராடுறவங்களை இது பண்ணுதுன்ற போது நமக்கு எதிரி யாருன்றது ரொம்ப துலக்கமாக தெரிஞ்சிருச்சு. அதே நேரத்தில் ஜனநாயகனில் எதிரி யாருன்றத நம்ம வந்து ஒரு இராணுவ வர்றாரு, ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்ற யூகத்தின் அடிப்படையில் தான் பேசுகிறோம். இன்னொன்று அந்த பகவத்கேசரிலையும் பெரிய அந்த இல்லாத காட்சி அது. அப்போது அது வந்து வைக்கப்பட்டிருக்குன்னா கொள்கை எதிரியை எந்த அளவில் எதிர்க்கிறாங்க, இருக்குதா இல்லையான்றது நம்ம பார்த்த ஒரு அவர் பேசுகிற மாதிரியே கொள்கை எதிரியை பட்டும் படாதமாக எதிர்த்துட்டு போயிடுவாரா, இல்லை உண்மையிலேயே இதில் கொள்கை எதிரியை பயங்கரமாக எதிர்ப்பாரு? என்னென்னா பட்டும் படாமல் தான் இருக்கும் எல்லாமே. ஜனநாயகனில் கனெக்ட் பண்ணிக்கிறது நம்ம தான் கனெக்ட் பண்ணிக்கணும். நம்ம வெளியில் இருக்க சூழலில் கொண்டு வந்து நம்ம மண்டக்குள்ளே ஏற்றி படத்தில் ஏதோ சொல்லப்படுற ஒரு விஷயத்தை நமக்கு நாமே கனெக்ட் பண்ணிக்கிட்டு தான் ஜனநாயகனை பார்க்கணும். இதுதான் வந்து தமிழக ரசிகர்களுக்கு வேலையா இல்லை. அது ஆல்ரெடி நாங்கள் அந்த இதில் தயாராக தானே இருக்கிறோம். ஆல்ரெடி எங்கள் எதிரி எதிர்க்க மாட்டீங்க டைரெக்டாக எதுக்கு, அதாவது வந்து நாங்கள் ஒரு படமாக ஒரு கொண்டாட்டத்துக்கு உண்டான படமாகவும் கொடுக்கணும், அதே நேரம் அரசியலாகவும் அதில் பேசணும், அரசியல் எதிரிகளையும் எதிர்க்கணும். இவ்வளவையும் வந்து ஒரே படத்தில் வெளியே வெப்பட்டமாக சொல்ல முடியாதுல்ல. அப்போ இது எல்லாத்தையும் வந்து இன்புல்டாக அதுக்குள்ளே இருக்குது. அதை இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கிற சூழ்நிலையும் கனெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றதுலேயும் ஆடியன்ஸ் ரெடியாக இருக்கான். அவன் பார்த்துக்குவாங்க அதை கனெக்ட் பண்ணி. ஏதோ நாங்கள் சொல்லிடுவோம், ஆனால் அதை நீங்களாக பார்த்து முடியும். அப்படிதான். ஆமாம், நாங்கள் பொதுவாக அப்படி தானே முதல்லேருந்தே போய்கிட்டு இருக்கு எல்லா விஷயமுமே. எதையுமே நாங்கள் நேராக சொல்ல போகிறதில்ல. நான் சொல்ல வேண்டியதை சொல்லுவேன், நீங்கள் இதோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் பேச வேண்டியதை பேசுவேன், நீங்கள் அதோட கனெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்றது தான். இடையில இருக்கிற வேலை அப்புறம் உங்கள் ஆடியன்ஸுக்கோ ரசிகர்களுக்கோ தொண்டர்களுக்கோ என்ன வேலைனா ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கிறது. மூளைக்கு வேலை கொடுக்கணும். ஆமாம், ஓகே. அப்போ படம் பார்க்க போல மூளைக்கு தான் வேலை கொடுக்கணும். மூளைக்கு வேலை அப்படி தான். படத்தில் மூளை யூஸ் பண்ணுற மாதிரி எந்த காட்சிகளும் இருக்கிற மாதிரி தெரியல. அதனால் படம் பார்த்து நீங்கள் உங்கள் மூளையை பயன்படுத்திக்கங்க. ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு பல்வேறு சிக்கல்கள் இருக்குது. குறிப்பாக வந்து இந்த சென்சாரால் பல படங்கள் பல ஆண்டுகளாக வந்து தடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகும்போது அதனுடைய ஒட்டுமொத்த கருத்தும் வந்து சீர்குலைஞ்சு போகுது. இப்போ சென்சார் எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்குது படங்களுக்கு? இல்லை, சென்சார் நெருக்கடி கொடுக்குறதுன்றது இன்னிலிருந்து இல்லை, கடந்த காலங்களில் இருந்து இருக்குது. இப்போ ஆர்கே செல்வமணியோட குற்றப்பத்திரிகை வந்து 15 வருடம் பேன் செய்யப்பட்டிருந்துச்சு சென்சார் இஷ்யூவில். அந்த மாதிரி நிறைய படங்கள் தமிழில் வந்து அரசியல் பேசி, இல்லை அதிலே கூட அவர் ஆர்கே செல்வமணி கூட சொல்லியிருப்பார், இங்கே உண்மையை கூட பேச முடியாத சூழ்நிலை நிலவுதுன்னு சொல்லியிருப்பார். அப்போது சென்சாரால் பாதிக்கப்பட்ட படங்கள்ன்றது நிறைய. பல காலங்களாக சென்சாரை வந்து எந்த விதையில் வரைமுறைப்படுத்தணுன்ற கோரிக்கை திரையுலகத்தில் ரொம்ப காலமாக எழுந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் வந்து ஒரு அடல்ட் படத்தையோ மற்ற படத்துலையோ இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, சமூகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் சினிமா பிரதிபலிக்குது.
பிரதிபலிக்கும் போது நீங்கள் எதை மக்கள்கிட்ட எடுத்து காட்டணுன்ற ஒரு இடத்துல வந்து ஒரு கட்டுப்பாடு வரும்போது அந்த நீங்கள் அதை வைத்து அளக்கக்கூடிய அளவை வந்து ரொம்ப சரியான விஷயமா இருக்கணும். அந்த அளவையே தப்பாக இருந்ததுன்னா நீங்கள் அளந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் மிக மிக தப்பானதாக இருக்கும். அப்போ சென்சார் போர்டுக்குள்ளே வரக்கூடிய அரசியலின் அடிப்படையில் எடுக்கக்கூடிய அளவைகள் வந்து அது அந்த அளவு அரசியலை வச்சுக்கிட்டே அது அளக்குது. தமிழ் படங்களில் குறிப்பாக சென்சார் எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பயன்படுத்தி கருத்துக்களை கட்டறுக்குது அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை? ஆமாம், இல்லை அது அதான் நான் சொன்ன மாதிரி குற்றப்பத்திரிக்கை இருக்குது. சமீபத்திய உதாரணம் வந்து ராஜ்முருகனுடைய ஜிப்சி. அந்த படத்துலையும் வந்து நிறைய கம்யூனிசம் அது கட் பண்ணதுனால அதோடைய கதை கருவே மாறிடுச்சு. அது மாதிரி நிறைய படங்கள் நீங்கள் வந்து உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டே போகலாம். தமிழ் சினிமாவினுடைய சென்சார்னால் கதறிய படங்கள் வந்து நிறைய இருக்குது. மீரா கதிரவன்ற ஒரு இயக்குனர் வந்து சென்சார் போர்டுக்குள்ளேயே போய் சண்டை போட்டார். அப்போ அந்த நீங்கள் எதை வச்சு அதை அளக்குறீங்க, எதனால் ஒரு படைப்பாளி ஒரு கருத்தை சொல்ல வரும்போது அந்த கருத்தினுடைய வீரியம் சரியா தவறான்றதை எதை வச்சு நீங்கள் அளக்குறீங்க? அதாவது அந்த படத்தை பார்த்து முடிவு பண்ணக்கூடிய சென்சார் போர்டு உறுப்பினர்கள் அவங்க ஒரு அரசியல் கருத்தோடு இருக்கும்போது நம்ம சொல்ல வர்ற விஷயங்களை ஈஸியாக வந்து இது என்னுடைய கருத்துக்கு எதிரானதாக இருக்குன்றதை கட் பண்ணி தூக்கி போட்டுடுறாங்க. அது சென்சார் போர்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியல்னால ஏற்படக்கூடிய விஷயம். அது இது மத்திய அரசு தெளிவாக பயன்படுத்துகிறாங்களா இவங்களெல்லாம்? அது சினிமாங்கிறது மிகப்பெரிய ஆயுதம். அதை கட்டுப்படுத்துறதுக்கு சென்சார் போர்டு மிக மிக அவசியம்னு அரசியல் கட்சி உணர்ந்திருக்கு. அதை மத்திய அரசினுடைய சினிமாவை அடக்குவதற்கான ஒரு அடக்குமுறை கருவி தான் சென்சார் போர்டு. அதனால் சென்சார் போர்டே இல்லாமல் செஞ்சுட்டா இன்னும் நல்லா ஒழுக்கமான சினிமா இதெல்லாம் நீங்கள் படம் எடுத்துருவீங்களான்னு கேட்டால் அதுவும் கேள்விக்குறி தான். ஆனால் என்னென்னா அதுக்கு ஒரு வரமுறை வந்து சரியான விதத்தில் வேணும். ஒரு படம் வந்து சொல்ல வரக்கூடிய கருத்துக்களை நீங்கள் ஈஸியாக கட் பண்ணி தூக்கி போடுறதுனால அந்த படத்தினுடைய மைய கருவே மாறிடும். ஏற்கனவே இந்த இருவர் படத்துக்கு இது போன்ற பிரச்சனை இருவருக்கும் வந்துச்சு. இருவர் படத்துக்கும் இதே பிரச்சனை வந்தது. இருவர் படமும் ஒரு அரசியலை சூசகமாக பேசிச்சு. அது ஓப்பனாக சொல்லலை. ஆனால் வந்து அது இந்த அரசியலை தான் பேசுதுன்னு எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. அரசியல் தான் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி தான் நம்ம விஜயும் புரிஞ்சுக்கணும். இருவருக்கு என்ன நிலைமையோ அதே நிலைமை தான் ஜனநாயகனுக்கு இருக்குது. ஜனநாயகனுக்கு எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பெரிய நிலைமை வரக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அதை தெரிந்தே தான் நமக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வரும், இந்த இடத்துல இந்த லாக்கெல்லாம் வரும். இதெல்லாம் நம்ம கடந்து தான் போகணுன்ற முன்னேற்பாடுகளோடு தான் இந்த படம் தயாரிக்கவே பட்டிருக்கோம். சென்சாரில் என்ன பிரச்சனைன்னா பராசக்தியிலே அந்த முன் தயாரிப்பு இருந்ததுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து பூசாரி அப்படின்னு சொல்லக்கூடியதே வந்து சென்சாருக்காக மாற்றப்பட்ட வார்த்தை தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த சாமியாருன்னு சொல்லியிருக்க மாட்டார், ஐயரேன்னு சொல்லியிருக்க மாட்டார். ஏன் பூசாரின்னு சொல்றாருன்னா ஐயர்னு சொன்னா அன்னைக்கு பிரச்சனை, பூசாரின்னு மாத்தி அது ரெண்டாவது வார்த்தையில் அவர் ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பார் என்னன்றதை. அம்பாள்பாரு. அப்போ அம்பாள்னா அது எதுக்குண்டான விஷயம். அந்த மாதிரி சென்சாருக்காகவே அன்றைக்கே யோசித்து எழுதுனாங்க. அப்போ எப்போதுமே வந்து ஒரு திரைக்கலையை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பாக சென்சார் போர்டு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. சரி, பல்வேறு விஷயங்களை குறிப்பாக ஜனநாயகனுக்கும் பராசக்திக்கும் ஏற்பட்டு இருக்கக்கூடிய சிக்கல்களை மிக தெளிவாக நியூஸ் டுடே தமிழுக்கு சொன்னமைக்கு நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி நேர்களே, இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கான அங்கீகாரம் என்பது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள்.